ஸோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த டவுட்டை வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நார்மல் கலர் ஷார்ட்டேஜ்க்கும் ஆப்டிக்கல் கலர் ஷார்ட்டேஜ்க்கும் அப்படி என்ன தான் வித்தியாசம், ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து அப்படி என்ன தான் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளில் சின்ன எக்ஸாம்பிளே சொல்கிறேன். ஸோ அது நார்மல் கலர் ஷார்ட்டை விட ஆப்டிக்கல் கலர் ஷார்ட்டு அட்வான்ஸ்டு, அவ்வளோதான். இதுதான் இதில் டிஃப்ரெண்ட். ஸோ நார்மலுக்கும் ஆப்டிக்கலுக்கும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெக்னிக்கல் ரேஞ்சாக பார்த்தீங்கன்னா, ஆப்டிக்கல் அதாவது நார்மல் கலர் ஷார்ட்டெக்ஸில் பேசிக் கேமரா சென்சார் தான் இருக்குது. ஆனால் அதுவே வந்து ஆப்டிக்கல் கலர் ஷார்ட்டெக்ஸில் ஏஐ அட்வான்ஸ்டு ஏஐ கேமரா இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் ஷார்ட்டிங் அக்யூரேசி பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நார்மல் கலர் ஷார்ட்டெக்ஸில் வந்து எப்பயும் போல் நார்மலாக தான் வந்து அக்யூரேசி பிரிக்கும். ஆனால் இதில் வந்து ஹைலி அக்யூரேசி, அதாவது 99.9% அக்யூரேசி பிரிக்கும். ஸோ எப்படி சொல்கிறதுனா, அதான் அதை விட இது கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு பிரித்து கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டிடெக்ஷன் கெப்பாசிட்டி, அதாவது இப்போ நார்மல் கலர் ஷார்ட்டை வந்து ஒரு வந்து லிமிட்டடாக தான் சில ப்ராசஸ் வந்து செய்யும். ஆனால் அது வந்து இப்போ வந்து கலர் பிரிக்கிற ஷார்ட்டெக்ஸ் வந்து கலரை மட்டும்தான் பிரிக்கும். ஸோ சைஸ் அண்ட் கிரேடை வந்து 100% ரிசல்ட் கொடுக்காது. ஸோ ஒரு 70% ரிசல்ட் கொடுக்கும். அதான் வந்து எல்லா நார்மல் கலர் ஷார்ட்டெக்ஸும் 70. அதான் இதுவே வந்து ஒரு ஆப்டிக்கல் கலர் ஷார்ட்டெக்ஸாக இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து சைஸ் அண்ட் ஷேப் எல்லாத்தையுமே வந்து கரெக்டான ஒரு டிடெக்ஷன் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக பிரித்து கொடுக்கும். அதாவது அந்த சைஸோட வச்சு கரெக்டாக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கும். ஸ்பீடை பார்த்தீங்கன்னா, நார்மல் கலர் ஷார்ட்டெக்ஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்பீடை கொடுக்கும். அதுவே வந்து ஆப்டிக்கல் கலர் ஷார்ட்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹை ஸ்பீடாக வந்து கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் வேஸ்டேஜை பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹை அக்யூரேசி. ஸோ மெட்டீரியல் வேஸ்டேஜும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்கும். ஆனால் அதுவே வந்து ஆப்டிக்கலில் உங்களுக்கு கம்மியாக தான் கொடுக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதோட காஸ்ட் வைஸ் கம்மியானதால் நீங்கள் அதுக்குள்ளே இருக்க பொருளை மாற்ற கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ஆனால் ஆப்டிக்கலில் அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் தென் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆப்டிக்கலை விட விலை கம்மி தான் நார்மல். ஆனால் ஆப்டிக்கல் வந்து நார்மலை விட விலை கொஞ்சம் அதிகம். ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ இதை பற்றி இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து வீடியோவாக வேணும்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு எதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னோடய நம்பர் வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் கீழே வந்து கால் பண்ணுங்கள். ஸோ எந்த ஷார்ட்டெக்ஸ் எடுக்கலாம், ஸோ எந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த ஷார்ட்டெக்ஸ் எடுக்கலாங்கிறத நீங்கள் நல்லா கொஞ்சம் தெரிஞ்சு தான் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டு எந்த ஷார்ட்டெக்ஸ் எடுக்கணுங்கிற டவுட் வந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கான ஒரு ஃப்ரீ ரெஃபரன்ஸ் நான் வந்து தரேன். ஸோ அண்ட் தென் பை டு ஆல். அண்ட் தென்